ஹாய் வாய்ஸ் எப்போயா நினச்சிருக்கீங்களா? ஏன் நம்ம அழகாகவே இல்லை, நம்ம இன்னும் அழகாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே எடுத்து வந்த படம் தான் இது. ஸோ படம் பேர் டூ ஹேண்ட்ஸம் டூ ஹேண்டில். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஒரு மாஸ் ஃபேமிலியை பற்றி தான். மாஸ் ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர். இவங்க அப்பா, அம்மா, அவன்கிட்ட அண்ணே, அப்புறம் நம்ம ஹீரோ. இந்த ஃபேமிலியே அந்த ஊரில் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஃபேமிலி. அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்ட்ரோ கொடுக்குறது தான் அவன்கிட்ட அண்ணனை பற்றி. இந்த அண்ணே ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம் பாப்புலர். அவன்கிட்ட ஹேண்ட்ஸம், அதனால பொண்ணுங்களே அவனை பற்றி அப்படியே சுற்றிக்கிட்டு சுற்றுவேன். அடுத்தது பார்க்கர், நம்ம ஹீரோட்ட அப்பா. அவர் சின்ன வயசில் பண்ணாத வேலையே இல்லை, என்னெல்லாம் சிலிமிஷம் வேலை பார்த்துருக்காரு. அது மாதிரி அவர் கடைசியில் அவர் செலக்ட் பண்ணுறது தான் அவங்க அம்மாவை. கடைசியில் அதுதான் அவங்க அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையன் மாதிரி தான் இருப்பார், ஆனால் அவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இங்கே நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோக்கு எப்போவுமே அவன் ஸ்கூல் போக மாட்டான். அவன்கிட்ட அழகாக இருக்கிறதுனாலேயே எல்லா பொண்ணுங்களுமே அவனை பார்க்குறதுனால அவனால் ப்ரைவசியாக இருக்க முடியல. அவன் கடைக்கு வர போனாலுமே அடுத்த 5 நிமிஷத்தில் பொண்ணுங்க விட்டு கூட்டம் அப்படியே அலமோதுது, ஏன்னா அவன்கிட்ட அழகத்தை வச்சு. அதனால எல்லோரும் பைத்தியம் ஆயிடுறாங்க அந்த அழகத்தை பார்த்துட்டு. அதனால நம்ம ஹீரோ ஸ்கூல் சைடே போகிறதில்ல. அதனால் அவன் வீட்லேயே உட்காந்து படிக்கிறது தான். அப்புறமா அவன் என்ன அதனால் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாதனால கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா ஒரு மீன் வாங்குறான். அப்புறம் மேக்ஸிமம் டைம் அவன் அந்த மீனோட தான் பேசிகிட்டு இருப்பான். தனியாக கேம் விளையாடுறது மீனோட. அவனோட யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை பார்த்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப கவலைப்படுறாங்க, இப்படி பையன் இப்படி ஆகிட்டுருக்கானேன்னு. ஆனால் நம்ம தலைவன்ட்டு அண்ணே ஒவ்வொரு பொண்ணுங்கிட்ட ஃபோட்டோவாக காமிச்சு, இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, நீ கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொன்னான். ஆனால் நம்ம ஹீரோக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, என்கிட்ட அழகாக பார்த்து ஒரு பொண்ணு விடக்கூடாது, ஆனால் என்கிட்ட மனசை பார்த்து வரணும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா அப்பா ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறேன். நம்ம ஹீரோக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஏழை ஆகிட்டோம், அது மாதிரி நினச்சோம்னா அவன் ஸ்கூல் போவான் அப்படின்னு சொல்லும்போது டிசைட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஹீரோ ராத்திரியில் தண்ணி குடிக்க வரும்போது அவங்க அம்மா அப்பா என்ன பேசிக்கிறான்னா, நம்ம இனிமேல் சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்மள்ட்ட காசே இல்லையே, ஆல்ரெடி நம்ம சின்ன பையனுக்கு நம்ம ஹீரோ காசு இல்லை ஸ்கூல் கட்டுறதுக்குன்னு. அதனால இதை கேட்டுவிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கவலைப்படுறான். அதனால் அவன் டிசைட் பண்ணுறான் காலையில், நம்ம போகிறோம், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஆனால் அதுவும் பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் போக மாட்டேன்ட்டு. ஆனால் ஃபஸ்ட் இந்த ஃபேமிலி கொஞ்சம் கவலைப்படுறேன். ஆனால் அதுக்கப்புறம் சரி கம்சம் போகிறானே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறான். அடுத்த நாள் நம்ம தலைவனை போய் அண்ணன் ஸ்கூலில் விடுறான். ஸ்கூலில் போன பையன் ஹெல்மெட்டை கூட திறக்காமல் கிளம்பி போகிறான் உள்ள கிளாஸ்க்குள்ளே. இவன் என்னன்னா பயந்துகிட்டே இருக்கான், இப்படி நம்ம ஹெல்மெட்டை திறந்துட்டோம்னா ஏதோ ஆயிருமான்னு. ஆனால் அங்கே இந்த ஹெல்மெட்டை பார்த்தோன்னே எல்லா பசங்களும் இவனை தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து 3 பசங்க இவனை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே டீச்சர் வந்துடுறதுனால அந்த 3 பேரும் ஓடிடுறாங்க. அப்புறம் டீச்சர் அந்த ஹெல்மெட்டை கழட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவன் கவலைப்படுறான், ஆனால் அதுக்கப்புறம் திறந்துடுறான். இதை திறந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? அப்புறமா நம்ம டீச்சர் விழுந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாவே அவன் அழகத்தை பார்த்துட்டு டீச்சர் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் அவன் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு. ஆனால் போகிற வழியிலே நம்மகிட்ட 3 குண்டு பசங்க வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சவொடனே அவன்கிட்ட ஹெல்மெட்டை கழட்டிட்டு 3 பேரும் ஏதோ சூப்பர் ஹீரோ இன்ட்ரோ தர மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு அவன்கிட்ட அட்வைஸ் பண்ணுறேன், இப்படி பக்கத்து ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை எங்களுக்கு எப்படியாவது கரெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு. அந்த பொண்ணோட நாங்கள் பாட்டி போயே ஆகணும், அந்த பொண்ணு வண்டி அழகான பசங்களோட தான் பேசணும்னு. அது 3 பேரையும் எங்களுக்கு எப்படியாவது கரெக்ட் பண்ணி தர்றேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். அப்புறம் அங்கே கீபோர்டுன்னு ஒரு பையன் இருக்கான், அவனையும் அரட்டு மிரச்சி விட்டு நம்ம ஹீரோவை கூட்டு சேர்த்துட்றாங்க. அங்கே இவங்க 2 பேரும் இவங்க 3 பேரையும் போய் நம்ம ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறான். ஆனால் அந்த பிரின்சிபல்லே அந்த குண்டு பயிர் விட்டு அப்பா தான். அவரே சொல்ல, ஏதாவது பண்ணு தம்பி, இவனுக்கு ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி அனுப்பி விட்டுறேன், என் உயிரை எடுக்கிறான்னு. அப்போ இவங்க 2 பேரும் வேறு வழி இல்லைன்னு கிளம்பி போகிறாங்க. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோக்கு கீபோர்டுன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. அப்புறமா அடுத்த நாள் இவங்க 2 பேருமே கிளம்பி அந்த பொண்ணுங்க ஸ்கூலுக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே இருக்க பொண்ணுங்க இந்த ஹெல்மெட் மண்டையை பார்த்துட்டு, ஹெல்மெட் மண்டையா, ஹெல்மெட்டை கழட்டுறா வெண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு முதல்ல எல்லோரும் கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹெல்மெட்டை திறக்கிறான். அங்கே திறந்தவொடனே அங்கே நடந்தது தான் சம்பவம். அப்புறம் இந்த சம்பவத்தை பற்றி நியூஸ்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹெல்மெட்டை கட்டினோடனே பொண்ணுங்க பைத்தியம் முடிச்சு சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒவ்வொருத்தவங்க மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது நம்ம இந்த 3 பசங்க பார்த்தாங்கன்னா குண்டு பசங்க, அந்த பொண்ணு பார்த்துட்றா. அப்புறம் இவளை எப்படியோ அடையணும்னு பார்த்துக்கிறா அந்த பொண்ணு. அதனால இப்போ அந்த பையன்ட்டு வீடு தெரிஞ்சோடனே எல்லா பொண்ணுங்களும் கூட்டம் போட்டு வர்றாங்க அவனை பார்க்கறதுக்கு. இதை அவங்க அம்மா அப்பா ஒரு மார்க்கெட் சிஸ்டமே மாற்றிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு டிக்கெட்டு, அவனை பார்க்க டிக்கெட்டு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான் ஃபஸ்ட்டு டிவியில். அப்புறம் அவன் தெரிஞ்சுக்கிறான் இதெல்லாம் நம்ம அம்மா அப்பாவோட பிளான்னு. அப்போ இவங்க அம்மா அப்பா ஃபஸ்ட்டு கால் பண்ணி கூப்பிட்றான், வா வீட்டுக்கு வா, அவனை பார்க்க ஆளுங்க வந்திருக்காங்க.
ஆனால் நம்ம ஹீரோ இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அங்கேயே இருந்துடுறான். அப்புறம் அங்கே ஒரு ரூஃப் டாப்பில் போய் அங்கே ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். அங்கே போகும்போது அங்கிட்ட ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு போய் உட்காந்துருக்கு. அவள் சொல்கிறா, என்ன குதிக்கு ஏதாவது பிளான் போட்டியா அப்படின்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆச்சரியம் வருது, என்ன இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுவே இல்லைன்னு. அதுக்கப்புறம் இவன் புரிஞ்சுக்கிறான், அப்போ இவ தான் நம்மளுக்கு இப்போ கரெக்டான இருப்பான்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே அந்த பொண்ணு கிளம்பிடுறாங்க இங்கேருந்து. இப்போ நான் அவ்வளோதான் ஹீரோயின் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கீபோ வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே அவன் கீபோ அப்புறம் அவங்க பாட்டி நம்ம ஹீரோ ரொம்ப பார்த்துக்கிறான். அங்கேயே நம்ம ஹீரோ கொஞ்ச நாளைக்கு தங்கிடுறான் கீபோ வீட்டிலே.